கோடிங்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி கிடையாதுங்க. சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, பட் அதுதான் உண்மை. கோடிங்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி கிடையாது. பட் கோடிங்ன்றது ரொம்ப ஈஸி. எப்போ அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு 5 மிஸ்டேக்ஸ் நீங்க வாழ்க்கையில் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கோடிங் ஈஸியாக போகுது. அண்ட் ஆல்சோ இவ்வளோதானா கோடிங், இவ்வளோ ஈஸியாக படிச்சிடலாமா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மிஸ்டேக்ஸ் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா என்னோட ஒரு லேர்னிங் ஜேர்னின்றது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. 7 இயர்ஸ் என்னோட லேர்னிங் ஜேர்னியில் 3 இயர்ஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், நான் என்ன விஷயங்கள் ஓகே இதை நான் அவாய்ட் பண்ணிக்கணும், அந்த டைமில் நான் அவாய்ட் பண்ணியிருந்தேன்னா இது எனக்கு இவ்வளோ பெரிய விஷயமா ஆயிருக்காது, நான் இது இன்னும் ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பேன், நான் இதுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நமக்கு வரும். ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ரியலைஸே ஆகும். இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்க கூடாது, இல்லை நம்ம இப்போ வந்து கரெக்டான ஒரு ரைட் பார்த்து நம்ம போயிருந்துருக்கணும், போயிருந்தா நம்ம இவ்வளோ நாள் நம்ம வந்து அந்த மிஸ்டேக்கில் நம்ம இருந்துக்க தேவையில்லை, அங்கே ஸ்டக்காக இருக்க தேவையில்லைன்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா கூட இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கோடிங் ஜேர்னின்றது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அதை ஈஸியாக நீங்கள் வந்து கிராக்கும் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்க, உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கிட்ட வீடியோ ஐ எம் ரம்யா, ஐ எம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் டாப் டெக் கம்பெனி. ஃபர்ஸ்ட் மேஜர் மிஸ்டேக் நான் பண்ணது என்ன அப்படின்னா, லேர்னிங் டூ மெனி திங்ஸ் அட் ஒன்ஸ். அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க. ஏன்னா நான் வந்து என்னோட காலேஜ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் நான் கேள்விப்பட்டது நம்ம டிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணோம், அப்போ டிஎஸ்சி நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் டிஎஸ்சி அங்கிட்டு ஒரு நாள் இங்கிட்டு ஒரு நாள்னு மாறி 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 1 மந்த் போச்சுன்னா 1 மந்த் முடிஞ்சிச்சு. பட் நான் என்ன டிஎஸ்சியில் கற்றுக்கிட்டேன்னு கேட்டால் எனக்கு 0. ப்ளஸ் வந்து நான் என்ன டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டேன்னா அதுவும் 0. என்கிட்ட எதுவுமே இல்லை, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப செம்மாயிடும். நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, எது ப்ரியாரிட்டி, அதை எடுத்து அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் நீங்கள் துவங்கணும். அதே மாதிரி நமக்கு ஒரு காமன் மெத் என்ன பண்ணுறப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கு, என்ன கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான் ஒரு வீக்குள்ளே ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ், அதை நீங்கள் படித்தாதான் நாங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க் பண்ண முடியும், பேக் எண்ட் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ட்ரூ. பட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பைத்தான் தான் ரொம்ப ஈஸி, பைத்தான் எடுத்து படிங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சில பேர் வந்து C++ தான் கேம் டெவலப்மெண்ட்லாம் இம்பார்ட்டன்ட், அதுதான் நம்ம ஜாப் மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதை படிங்க. ஜாவா தான் இப்போ என்டர்பிரைஸ் லாங்குவேஜ், அதை படிக்காமல் நீங்கள் எதுவும் படிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெக்னாலஜி சொல்லும்போது நீங்கள் என்ன டெக்னாலஜி எடுக்கணுன்றதே உங்களுக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்போ நீ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே நான் வந்து பைத்தானில் ஒரு மாதம் படிக்கிறேன், ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு மாதம் படிக்கிறேன், ஜாவா ஒரு மாதம், C++ ஒரு மாதம் படிக்கிறேன்னு சொன்னீங்கனாலும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்லையுமே மாஸ்டர் ஆக முடியாது, எந்த லாங்குவேஜ் பற்றி ஐடியாவும் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பாத் நீங்கள் சூஸ் பண்ணணும். என்ன ஆக போகிறீங்க? ஃப்ரண்ட் டெவலப்பர் ஆக போகிறீங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுங்க. பேக் எண்ட் டெவலப்பர் ஆக போகிறீங்களா? பேக் எண்ட் டெவலப்பர்லையுமே எனக்கு வந்து ஜாவா எடுக்கணும், ஜாவா பிடிச்சிருக்கா, இல்லை என்டர்பிரைஸ்க்காக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களா, ஜாவா எடுங்க. எனக்கு மிஷின் லேர்னிங் படிக்கணும்னு ஆசை இருக்குப்பா அப்படின்னா நீங்கள் வந்து பைத்தான் எடுங்க. எனக்கு கேம் டெவலப்பிங் போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா C# C++ எடுங்க. என்ன ஆக போகிறீங்கன்னு சூஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதை ஒன்று பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராதர் தேன் நீங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டு குழப்பி படிக்கிறதுக்கு வந்து இது வந்து பெட்டர் சாய்ஸ். செகண்ட் ஒரு மேஜரான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, திங்கிங் ஒன் லாங்குவேஜ் இஸ் த மேஜர் புல்லட். அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு லாங்குவேஜ் எடுக்கிறேன், அந்த ஒரு லாங்குவேஜ் தான் எனக்கு போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன், நான் ஃப்ரண்ட் எண்டுக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிப்பேன், பேக் எண்டுக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிப்பேன், எனக்கு எல்லாத்துக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டுமே போதும் நீங்கள் இருக்கவே முடியாது. ஜாவாஸ்கிரிப்ட் மட்டுமே வச்சு உங்களால் ஃப்ரண்ட்ல ஒர்க் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு மட்டுமே உங்களுக்கு பேக் எண்ட் ஒர்க் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸ்னு ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போ ஒரு லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜை சுற்றி நீங்கள் பஞ்ச் ஆஃப் திங்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் நெசசரி, but HTML, CSS, any framework is also necessary, right? அதே மாதிரி பேக் எண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் மஸ்ட். அதே மாதிரி நீங்கள் REST API பற்றி தெரிஞ்சுக்கணும், டெஸ்டிங் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி ஒரு ரெஸ்பான்சிவாக வந்து வெப் டிசைன் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. இது போக வெர்ஷன் கண்ட்ரோல் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு எங்கே நீங்கள் போய் ஹோஸ்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் வந்து என்ன கற்றுக்கிறீங்கிறத தாண்டி நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாஸ்டர் ஆகிட்டு நமக்கு இதெல்லாம் போதும் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுள் ஆகவே கூடாது. இதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்றதுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாகவே கற்றுக்கணும். அப்போ தான் அதில் மாஸ்டர் ஆக முடியும். ஜாவாஸ்கிரிப்ட் அலோன் வந்து நீங்கள் வந்து எதுவுமே ஆக முடியாது. அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, ஃபோக்கஸ் யுவர் சூப்பர் பவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா எல்லாருக்குமே நான் என்னவா ஆக போறேன்னு எனக்கு எதுவுமே தெரியல. என் ஃப்ரெண்டு நீ இதாக ஆகுப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் அதை ஆகணுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்க வீட்டில் யாராச்சும் நீ இதாகணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஓகே நம்ம அப்படி ஆகிக்கலாம்னு நினைக்கிறீங்க. பட் உண்மையாவே நீங்க என்ன ஆகணுன்றது நீங்க முடிவு பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு ஒரு நிறைய
விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேக் அண்ட் டெவலப்பர் தான் நிறைய ஏர்ன் பண்றாங்க, நம்ம பேக் அண்ட் டெவலப்பர் ஆகிக்கலாம்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் வந்திருக்கும். ஸோ வேற யாரும் சொல்லுவாங்க, எனக்கு வெப் டெவலப்பர் பார்த்துருக்கீங்களா, வெப் டிசைன் பண்றதுக்கு அந்த ஒரு UI UX டிசைனர் ஆகிறதுக்கு வந்து ஜாலியா இருக்கு, அது ரொம்ப ஈஸின்னு சில பேர் சொல்றாங்க. அப்போ ஓகே நம்ம UI UX டிசைனரா மாறலாம்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு யூடியூப் வீடியோல பாக்குறீங்க, கிராஃபிக் டிசைனர் ஆகுறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்றாங்க, நீங்க கிராஃபிக் டிசைனர் ஆகிறதுக்கு ரெடி ஆகுறீங்க. பட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்க என்னவா ஆகணும்னு விரும்புறீங்க? மேபி உங்களோட விஷ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்டா இருக்கலாம். அப்போ ஃப்ரண்ட் டெவலப்பர் நீங்க எடுத்து சூஸ் பண்ண படிக்கும்போது நீங்க அது ஈஸியாகவும் படிச்சிருவீங்க, உங்களுக்கு அதில் பேஷனும் இருக்கு, அதை நீங்க படிக்கலாம். ஸோ வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பிக் கொஸ்டின். அந்த கொஸ்டின் எடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களோட பாத் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தான் நான் ஆக போறேன் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா அதோட பாத் ரொம்ப ரொம்ப ஈஸி. வித்தின் 60 டேஸ்ல நீங்க அழகா ஒரு ஃப்ரண்ட் டெவலப்பர் ஆகிடலாம். நான் பேக் அண்ட் டெவலப்பரே ஆக போறேன் அப்படின்னா வித்தின் 90 டேஸ்ல அழகா நீங்க பேக் அண்ட் டெவலப்பர் ஆகிடலாம். இல்ல நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக போறேன் அப்படின்னா வித்தின் 6 மந்த்ல நீங்க அழகா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிடலாம். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்க என்ன ஆக போறீங்க நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈஸியாவே அந்த ஒரு ரோல் நீங்க வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இங்கிலீஷ்ல ஒரு கோட் இருக்கு, இஃப் யூ டோன்ட் ஹேவ் த டார்கெட் யூ வில் நெவர் ஹிட் த மார்க்னு ஒரு கோட்டே இருக்கு. அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு டார்கெட் இல்லைனா அப்படின்னா உங்களோட டெஸ்டினேஷன் நீங்க அடையவே முடியாதுன்னு ஒரு விஷயமே இருக்கு. ஸோ நீங்க என்னவா ஆக போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டார்கெட் பேஸ் பண்ணி நீங்க போனீங்க அப்படின்னா அந்த மார்க் கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஃபோர்த் வந்து மேஜர் மிஸ்டேக் எல்லாரும் என்ன பண்றது அப்படின்னா டுட்டோரியல் ஹெல். எல்லாரும் டுட்டோரியல்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. டுட்டோரியல்னால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உடமையில ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்னு முடிவெடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் எடுக்கலாம்னு போறீங்க, இல்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் கோர்ஸ் எடுக்கலாம்னு போறீங்க. அதோட ஹவர்ஸ் பாக்குறீங்க, உங்களுக்கு 100 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க இல்ல 60 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு லாங்குவேஜ் எடுத்து உங்களால படிக்க முடியாது. இப்போ நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் போய் நீங்க பாக்குறீங்க ஹவு டு பிகம் அ ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர்னு கேக்குறீங்க, அவங்க வந்து ஒரு 50 ஹவர்ஸ் ஒரு கோர்ஸ் போட்டிருக்காங்க. பட் ஜாவாஸ்கிரிப்ட் அலோன் வந்து ஒர்க் ஆகுமா? கண்டிப்பா கிடையாது. நீங்க வந்து HTML படிக்கணும், அதுக்கு ஒரு 20 ஹவர்ஸ் போட்டிருப்பாங்க, CSS 20 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஃப்ரேம் ஒர்க் ஆங்குலருக்கு ஒரு 20 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க, ஃப்ரேம் இந்த ரியாக்டுக்கு ஏதோ ஒரு 20 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு, அதுக்கப்புறம் பேக் அண்ட் டெவலப்பருக்கு இப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆக மொத்தம் நீங்க ஒரு 500+ ஹவர்ஸ் நீங்க வந்து கோடிங் படிக்கிறதுக்கு ரெடியா இருங்க. ஒன்லி வாட்சிங் த வீடியோ. அதுக்கப்புறம் நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட நீங்க வந்து 3 மாசத்துக்கு மேலேயே அந்த டுட்டோரியல் பார்க்க ரெடி ஆயிட்டீங்க. அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் தான் நீங்க கத்துக்கவே ரெடி ஆக போறீங்க. பட் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. தப்போ ரைட்டோ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலையா அதை கூகுள் பண்ணி பாருங்க, அப்போ ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. ஒரு வீடியோ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 100 ஹவர்ஸ் 100+ ஹவர்ஸ் ஒரு வீடியோ எடுத்து நீங்க உட்காந்து படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா படிச்சுட்டே இருப்பீங்க, மோட்டிவேஷனே இருக்காது, என்னடா உங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு இருக்கும். அப்பெல்லாம் பண்ணாம டெய்லி ஓகே ஒரு டாபிக் எடுங்க, நீங்க படிங்க, கோத்ரூ பண்ணுங்க, ஆர்டிகல்ஸ் படிங்க, புரியலையா அது கூகுள்ல போட்டு பாருங்க, அதுவும் புரியலையா எக்ஸ்பிளேஷன் போட்டு பாருங்க, அப்படியே நீங்க படிக்க ஆரம்பிச்சுங்க. தப்பு ரைட்டும் அந்த ஒரு ஃப்ளோல நீங்க வந்து கத்துப்பீங்க. எல்லாத்தையும் ஒரு நாள் கத்துக்க முடியாது. ஸோ இது ரொம்ப அழகான ஒரு வேர்ட் இருக்கு, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. தப்பு வரும், ரெக்டிஃபை பண்ணுங்க. அப்படியே பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸா உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகிடும். எல்லாருமே எல்லாம் கத்துக்கிட்டு வந்து எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கிறது கிடையாது. அந்தந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கத்துக்கிறதுல தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சஸ்டெயின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 5th மிஸ்டேக். இது வந்து மேஜரான ஒரு மிஸ்டேக். நான் என்னோட லைஃப்ல பண்ண ஒரு மிஸ்டேக்னே சொல்லலாம். என்னோட காலேஜ் டைம்ல வந்து ரொம்ப வந்து கியூரியஸா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நல்லா படிச்சுட்டே இருப்பேன். ஒரு 45 டேஸ் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருப்பேன். திடீர்னு எனக்கு அது ஓகே நான் ரொம்ப நாள் படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கேன், கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் எடுத்துருவேன். அப்படிதான் 45 டேஸ் என்ன படிச்சுட்டு அப்படியே மறந்து போயிடும். சரி திரும்பி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த 45 டேஸ் என்ன படிச்சுனா அதை திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 45 டேஸ் 60 டேஸ் போகும். அதுக்கப்புறம் ஓகே டயர்டா இருக்க மாதிரி இருக்கும், 2 டேஸ் விட்டுட்டு நம்ம படிக்கலாமே, ஒரு சாட்டர்டே சண்டே கேப் கிடைச்சிருக்கேன் நம்ம அதை விட்டுட்டு படிக்கலாமே ஒரு கேப் எடுத்தோம்னா போதும், அந்த 60 டேஸ் என்ன படிச்சுன்றதே மறந்து போயிடும். ஸோ லூப்ல வந்து அந்த 45 டேஸ் என்ன படிச்சோம் அதே தான் கொஞ்சம் படிச்சுட்டு தவிர என்னால் நியூவா எதுவுமே படிக்க முடியல. ஸோ இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்கன்சிஸ்டன்சி தான் மிகப்பெரிய பிரச்சனை. என்னோட ஜாப் ஸ்விட்ச் பண்ணும்போதுமே நான் ரொம்ப அதுதான் யோசிச்சேன். ஓகே நம்ம இன்கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா படிச்சுட்டே இருப்பேன். ஒரு 90 டேஸ் வரைக்கும் படிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஓகே 2 நாள் கேப் எடுத்தா நிஜமா சொல்றேன் 90 டேஸ் படிச்சது எல்லாமே வேஸ்டா போயிடும். ஸோ இன்கன்சிஸ்டன்சி இஸ் அ மேஜர் மிஸ்டேக். ஸோ இன்கன்சிஸ்டன்சின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக். அதை உங்களால் திருப்பி மாற்றவே விடாது எனக்கு என்ன பண்ணுங்கன்றத. ஸோ அதனால வந்து கன்சிஸ்டண்டா இருங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா, நான் அந்த ஒரு கோல் அடிக்கிற வரைக்கும் என் லைஃப் எதையுமே நான் மாற்ற மாட்டேன், நான் அப்படியே ஒரு ஃபோக்கஸாக இருப்பேன், நான் என்னோட டார்கெட் நோக்கி போயிட்டே இருப்பேன்ற மாதிரி இருங்க. உங்களோட ஒரு 3 months ஆஃப் பிளான் ஆர் 6 months ஆஃப் பிளான் நீங்கள் எதுக்கு போடுறீங்களோ அந்த 6 months வரைக்கும் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப் டோன்ட் லூஸ் யுவர் ஃபோக்கஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து என்னோட லைஃப்ல இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் சொல்கிறேன். நீங்கள் அந்த 1 or 2 days நீங்கள் கேப் நினைப்பீங்க, அந்த கேப் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேப்புக்குள்ளே போயிடும், என்ன படிச்சுட்டு மறந்து போயிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாள் நொடி வரைக்கும் நீங்க வந்து நடுவில் எங்கேயுமே இன்கன்சிஸ்டன்ட் ஆயிடாது. அதுக்காக நான் வந்து உங்களுக்கு 24 மணி நேரம் படிக்க சொல்லல. ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 5 மணி நேரத்துல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது.
டெய்லி 5 hours நீங்க படிக்கிறேன், நாளைக்கு 5 hours. அந்த 5 hours தவிர்த்து நீங்க தூங்குறது, சாப்பிடுறது, விளையாடுறது, உங்க ஃப்ரெண்ட் பார்க்குறது, ஃப்ரெண்ட் பேசுறது, இன்ஸ்டாகிராம் ரீல் பண்றது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். பட் அந்த ஒரு 5 hours காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. இந்த 5 hours நான் படிக்கிறேன், என்ன வேணும்னாலும் நான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நீங்க கோல் அச்சீவ் பண்றது யாரும் தடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக்னிக்கல் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்டில் தென் பை பை.